42:10 பார்த்தா யோபு தன் சிநேகிதனுக்காக கவனிங்க, இவ்வளவு நெருக்கடி நேரத்துல ஒருத்தன் ஜெபம் பண்ண முடியுமா? இந்த சிநேகிதர் எல்லாரும் ஓடி போய் சொல்றாங்க, நீ மாத்திரம் எனக்காக வேண்டுதல் பண்ணல, ஆண்டவர் எங்களை கொன்று போட்டுருவார், எங்க மேல கோபமா இருக்கிறாரு, ஆகவே நீ எனக்காக வேண்டுதல் பண்ணு. 10 முறை என்னை பரியாசம் பண்ணீங்களா, எத்தனை முறை என்னை நிந்தித்தீங்க, என்ன என்னெல்லாம் சொல்லி பேசுனீங்க அப்படின்னு யோபு சொன்னாரா? நாம என்ன செஞ்சிருப்போம்? நீ என்னை திட்டினதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு 4 குத்து குத்திட்டு என்ன செஞ்சிருப்போம்? ஜெபம் பண்ணிருப்போம். ஏன்னா ஜெபம் பண்ணாம இருக்க முடியாதுல்ல, ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆனா யோபு பாருங்க, ஒண்ணுமே சொல்லல, எதுவுமே சொல்லல. அப்ப அவனுடைய பிரச்சனை மாறிட்டா? இல்ல, அவன் அதே பிரச்சனை தான் இருக்கான். அவன் தோளெல்லாம் என்ன ஆயிடுச்சு? தோல் முதற்கொண்டு இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் இறக்கப்பட்டு பள்ளம் மூடுறதுக்கு மாத்திரம் கொஞ்சம் தோலை கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில அவன் ஜெபத்தை இழக்கல. ஆமென், ஆமென். ஒரு சின்ன தலைவலிக்கு நம்ம எத்தனை நாள் ஜெபம் பண்ணாம இருக்கோம் தெரியுமா? நாம விரும்புகிற காரியம் நடக்கலன்னா நாம உடனே என்ன செஞ்சிருவோம்? உடனே யாருக்கிட்ட சண்டை போடுறது? ஆண்டவர்கிட்ட தான். வேண்டாம், ஜெபமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஆண்டவரையே விட்டுருவோம். ஆனா யோபு அப்படி அல்ல. யோபு தோலெல்லாம் போயிட்டு அவன் சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கான், அவன் மெலிஞ்சு போயிருக்கான். ஆனால் அவன் எழும்பி போய் தன் சிநேகிதனுக்காக பலி செலுத்தி ஆண்டவரிடத்துல வேண்டுதல் பண்ணுகிறான்.